இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அதை தாண்டி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கிரிப்டோ கரன்சிஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுல சக்சஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹைலைட்டான ஹேபிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா வந்து அந்த ஹேபிட்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலேயே வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட வெல்த்தை வந்து இந்த மாதிரியான அசட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால க்ரோ பண்ண முடியும். சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலையும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ், பிசினஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வீடியோஸ் தான் வந்து ரெகுலரா நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஹேபிட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து அவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், கிரிப்டோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மார்க்கெட் வந்து அப்ல போனாலும் சரி, டவுன்ல போனாலும் சரி, நம்ம பேசிக்கா நம்ம வந்து கரெக்டா வந்து இப்போ ஒரு ஸ்டாக் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா அதை கரெக்டா அனலைஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து அதை ஹோல்டு பண்றதுக்குரிய ஹேபிட்டை வந்து கண்டிப்பா வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கிராஸ் பண்ணி நம்ம வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவோம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி மல்டிப்ளை ஆகி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல நமக்கு அந்த நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல growth கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், நம்ம வந்து ஈக்விட்டி வந்துட்டோம், இல்ல கிரிப்டோ வந்துட்டோம், ஸோ இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஹேபிட் வந்து நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வாங்க போறோம், இல்ல ஒரு கிரிப்டோல ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா ரிசர்ச் பண்ண வேண்டிய அந்த ஹேபிட்டை வந்து நம்ம கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்க போறோம் அப்படின்னா அந்த கம்பெனி பத்தின நம்ம அனாலிசிஸா இருக்கட்டும், ஃபண்டமெண்டலா அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த கம்பெனியோட growth எப்படி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியோட growth எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ராப்பரா வந்து ரிசர்ச் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரிசர்ச் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுல இருந்து நம்ம பேக் அடிக்க கூடாது. சோ இப்போ கிரிப்டோலயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை பத்தி சோ மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத விட சோ நம்மளே வந்து அனலைசிஸ் பண்ணலாம். நிறைய வந்து நம்ம வெப்சைட்ல போய் படிக்கலாம். ஒயிட் பேப்பர் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த டொமைன் சம்பந்தப்பட்டது, இதோட growth வந்து எந்த அளவுக்கு இருக்கும், இவங்க ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, சோ ஏற்கனவே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல வந்து growthல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணி சோ அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில அந்த இண்டஸ்ட்ரியோட growth எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். மூணாவது ஹேபிட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து நம்மளோட ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம். இப்போ வந்து கண்டிப்பா ஒரு லாங் டேர்ம்ல இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டா இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தாலும், இல்ல ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள வரோம், இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல ரிஸ்க் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டைவர்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ டைவர்சிபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில ஒரு ஸ்டாக்ல கொண்டு போய் எல்லா பணத்தையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கங்க. இப்போ என்னென்ன இண்டஸ்ட்ரியில நம்ம பண்ண போறோம், அந்த இண்டஸ்ட்ரியில வந்து எந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், ஸோ அதே மாதிரி கிரிப்டோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ என்னென்ன கேட்டகரி இருக்கு, ஸோ எந்த கேட்டகரியில நம்ம எந்த கிரிப்டோ ப்ராஜெக்டை நம்ம சூஸ் பண்ண போறோம், ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அந்த டைவர்சிபிகேஷன் பிளஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹேபிட்டை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ஒரே இடத்துல இப்போ ஒரே செக்டார்ல கொண்டு போய் நம்மளோட பணம் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து ஹோல்ட் பண்றதுக்கு பதில் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈவன் இப்போ கிரிப்டோவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 எக்ஸ்சேஞ்சில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து ஒரு பெட்டர் ஐடியாவா இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து ஃபண்ட்ஸை வந்து நீங்க டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம், டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம், டிஃப்ரெண்ட் கேட்டகரியில நீங்க டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் அப்படின்றத நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு ரிஸ்கை கம்மி பண்ற மாதிரி தான். பிளஸ் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்தாலுமே வந்து ஒன்னொரு ப்ராஜெக்ட்லயோ இல்ல ஒன்னொரு இண்டஸ்ட்ரியோட growth வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து
அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிப்ளினா இருக்கிறது. இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பேனிக் செல்லிங் பண்றது, இல்ல வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோன்னே போய் நம்ம வந்து இமீடியட்டா விற்கிறது, இல்ல யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, இல்ல யூடியூப் சேனல்ல ஏதாவது ஒரு ஃபோமோ கிரியேட் பண்றாங்க, ஒரு பயம் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்க போய் வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வெளியே எடுக்கிறதா இருந்தாலோ இல்ல செல் பண்றது, அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்ல நிறைய வந்து நடக்கும். ஸோ நீங்க ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி நீங்க கரெக்டா வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஹோல்டு பண்றதுல ஒரு டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர்ஸ், நல்ல வெல்த் வந்து கிரியேட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஹேபிட் வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அவங்க வந்து எப்போ விற்கணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, எப்போ வாங்கணும் அப்படின்றதுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஃபைனலா 5th ஹேபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். இப்போ கண்டிப்பா எல்லா இன்வெஸ்டருமே வந்து மிஸ்டேக்ஸ் வந்து கண்டிப்பா நடக்க தான் செய்யும். நீங்க ஒரு எர்லியர் ஏஜ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலுமே அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டு நம்ம அடுத்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை வந்து நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து கத்துக்கணும். இப்போ வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டே இருக்கட்டும், இப்போ வந்து நீங்க ஒரு 5 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தாதான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு பர்சனலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ கிரிப்டோ மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் இல்ல 4 இயர்ஸ் நீங்க இருந்தாதான் கிரிப்டோ மார்க்கெட் வந்து எப்போ அப் ஆகுது, எப்போ டவுன் ஆகுது, ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து நம்ம கொஞ்ச நாள் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாதான் வந்து நம்மளால வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வந்து நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை கரெக்ட் பண்ணணும், ஸோ இதை இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கரெக்டா அதை மைண்ட் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்து பண்ணக்கூடியதுல நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஒரு லாஸ் ஆயிருச்சு, 2 லாஸ் ஆயிருச்சு, செல் பண்ணாதான் லாஸ் ஆகும், நீங்க வந்து பேனிக் செல்லிங்கே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த லேர்னிங்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். நம்ம சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான, இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல நிறைய அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to Hero வித் ஜீவா.